ஊர் முழுக்க வீடு, நாடு முழுக்க காம்ப்ளெக்ஸ், நாடு முழுக்க பள்ளிக்கூடம், கல்லூரி, லட்சம் கோடிக்கு சொத்து. எதை பயன்படுத்தி? கீழப்பழூர் சின்னசாமியுடைய தியாகத்தை பயன்படுத்தி வாழ்ந்துட்டு 75 வருஷம் கழிச்சு கீழப்பழூர் சின்னசாமிக்கு வீடு கட்டி இப்பதான் தெரியுது. வீர வணக்கம், வீர வணக்கம், ஆகத்த வகையில வீர வணக்கம், வீர வணக்கம். இப்ப மொழிப்போர் தியாகிகள் வாழ்க, கலைஞர் கருணாநிதி வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, மொழிப்போர் தியாகிகள் புரித பண்ணிட்டு இப்போ இந்த 37 பேர் போய் அவன் நாம் தமிழர் கட்சி திமுக சேர்ந்து நினைக்கிறான். அவன் திமுகவே நாம் தமிழர் கட்சியா மாத்திட்டு இருக்கான். கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும்போது கம்பக்குட்ட கையை வச்சு படுத்துக்கிட்டு கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்க பாடுபடும். நில அபகரிப்பு பண்றவன் பிக்காளி பையன், ஆத்து மண்ணை கொள்ளடிக்கிறோம் பிக்காளி பையன், கனிமவளத்தை கொள்ளடிக்கிறோம் பிக்காளி பையன், அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல எஃப்ஐஆர் லீக் பண்ண அயோக்கிய பையன் பிக்காளி பையன். தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வந்தா பாலாறு தேவநாடு ஓடும், நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரகசியம் எங்கிறதா இருக்கு, நீட் தேர்வு நீக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் மத்திய அரசு தான் நீட் தேர்வை நீக்கக்கூடிய அதிகாரத்தின் சொல்ற செயலுக்கு பெயர் பிக்காளித்தனம். சொல்றவன் பிக்காளி பெயர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் களத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழரின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை பிடித்திருக்கிற ஒரு சனியன் இந்த நாளை பயன்படுத்தித்தான் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது. மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் சொல்வது போல ரயிலே வராத தண்டவாளத்தில் தரையை வைத்து நாடகமாடி இதே மொழிப்போரை பயன்படுத்தித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது. வறுமையிலே தற்கொலை செய்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். கடன் தொல்லையால் தன் உயிரை மாய்த்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். விவசாயம் செய்ய முடியவில்லை என்று நாம் தற்கொலை செய்து கேள்விப்பட்டிருப்போம். படிக்க முடியவில்லை, தேர்ச்சி அடையவில்லை என்று தற்கொலை செய்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்னுடைய மொழி அழிகிறது, இந்தி மொழியை திணிக்க விடமாட்டேன் என்று ஒரு இனத்தில் தற்கொலை செய்து அந்த மொழியை காக்க நின்றார்கள் என்றால் அது தமிழ் இனத்தில் மட்டும்தான் நின்றார்கள். நடராசன் தானமுத்து தொடங்கி இங்கே பதாகையில் இருக்கிற மொழிப்போர் தியாகிகளுடைய ஈகத்திலே ஆட்சியை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி என்னப்பா உங்க தமிழ்ல இருக்கு? சாகிற அளவுக்கு, உயிரை கொடையாக கொடுக்கிற அளவுக்கு, உடம்பிலே எண்ணெயை ஊட்டிக்கொண்டு, பெட்ரோலை ஊட்டிக்கொண்டு தீயை பத்த வைத்து இந்தி மொழி ஒழிக தமிழ் வாழ்க என்று உலகம் அளவுக்கு தமிழிலே என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். எல்லோரும் வாருங்கள் நாட்டிலே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈழலை காரி உமிழ்ந்திடுவோம். எப்பக்கம் வந்து புகுந்துவிடும், இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் அற்பம் என்போம். அந்த இந்திதனை அதன் ஆணவத்தின் வரை அடைக்கிடுவோம். எங்கள் இப்புவி தோன்றிய நான் முதலாய் எங்கள் தாய்மொழி உண்டு கண்டீர், தப்பிழைத்தோர் இங்கே வாழ்ந்ததில்லை, அந்த தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவமோ? எங்கள் உடல் பொருள் ஆவியெல்லாம் இந்த தமிழ் மொழிக்கே தந்திடுவோம். மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாந்தவனுக்கு ஈடில்லை என்று வைப்போம். சிங்கமென்ற இளம் காளைகளே, சிங்கமென்ற இளம் காளைகளே, தீவிரம் கொள்வீர் நாட்டினரே. செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ? மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, எம்மை மாட்டு நினைத்திடும் சிறைச்சாலை, ஏங்கவிடும் தமிழ் தாய்தனையே உடல் உயிரை விட்டு நீங்கும் வரை என்று பாரதிதாசன் பாடிய பாட்டின் மூலமாக எழுந்த எழுச்சி. அதே பாரதிதாசன் பாடுறா. இல்லைங்கப்பா, தமிழன்னா யாரு, திராவிடன்னா யாரு? பாரதிதாசன் பாடுறா. கனியிட ஏறிய சுளையும், முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காட்சி பாகிட ஏறிய சுவையும், நனிமசு ஒளியும் பாலும், தன்னை நல்கிய குளிர்ந்த நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பொலியிடை வண்டின் ஒளியும், ஓடை பொருளிடை வாக்கியம் களியும், குலவைகள் மணலை மொழியும், வீணை கொட்டிடும் அமுத பண்ணும், பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும், விளைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர். பயிரும் மன்னன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார், தயை மிக உடையார் அன்னை, என்னை சந்த மறவாத தந்தை, குயில்போல் பேசிடும் பிள்ளை, அந்தை கொத்தி வளர்த்திடும் பிள்ளை, அந்நிய ராகம் மன்னம் தமிழன் அறிவினில் உரைதற் கண்டீர். நீல சுடர்மணி வானம் ஆங்கே நித்தம் குளிரின் நிலவாம், காலை பருதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம்.
மாலை சுடரில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தரமோ? பசுனை தேக்கிய கரியின் வகையும் சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தண்ணீர் தானிய முதுரை கட்டி தயிரோடு மிளகின் சாறும் நன்மதுரஞ்சை கிழங்கு காணில் நாவின் இழுத்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா, உயிரை உடலை வளர்ப்பது தமிழே என்று பாடுகிறார். அந்த தமிழை பாடியவன் தமிழன். அந்த தமிழை சனியன் என்றும் காட்டு முராண்டி என்றும் அந்த தமிழ் முட்டாள் மொழி என்றும் அந்த தமிழ்ல என்ன இருக்கு உன் தமிழ் தாயா படிக்க வச்சால் என்று கேட்டவன் திராவிட, கொண்டாடியவன் தமிழன். வித்தியாசம். நாங்க யாரையும் சனி என்ன திட்டல. எங்க அண்ணன் யாரையும் காட்டு மிராண்டின்னு திட்டல. எங்க அண்ணன் யாரையும் முட்டாள்னு சொல்லல. எங்க அண்ணன் யார்த்தையும் என்ன இருக்குன்னு கேட்கல. இப்படி எல்லாம் சொன்னவன் யாருன்னு அடையாளப்படுத்தினார் எங்களுக்கு. நாங்க தலைவர் பிரபாகரனோடு எங்க அண்ணன் சீமான் போட்டோ எடுத்துட்டாருன்னு நானோ எங்க அக்கா சீதா லட்சுமியோ எங்களுடைய தம்பி இடுமானம் கார்த்தியோ எங்களுடைய சல்மானோ இமாயின் கபீரோ எங்க அண்ணன் தேவாவோ அண்ணன் சீமானோடு நிக்கல. நாங்கள் நிற்பது எந்த தளத்திலும் எத்தனை அடக்குமுறை சிறை எண்ணெயே வந்தாலும் தலைவர் பிரபாகரன் படத்தை தூக்கி பிடிக்கிறார் சீமான். அதற்காக நிற்கிறோம். தலைவரோடு நின்றார் என்பதற்காக நிற்கிறார். தலைவருக்காக நிற்கிறார். தலைவர் கொண்ட கொள்கைக்காக நிற்கிறார் என்பதால் சீமானோடு நிற்கிறோம். சீமானுக்காக நிற்கிறோம். அவர் பார்க்கல இருக்கட்டும், அவர் போகல இருக்கட்டும். வாட்ஸ் ப்ராப்ளம் ப்ரோ? அதனால என்ன ப்ராப்ளம்? வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. டேய் 70 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், ஈவிகே சம்பத் என்ற 50 தலைவர்கள் உருவாக்கிய கட்சி. எத்தனை சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற கட்சி, அமைச்சர் பெருமக்களை வைத்திருக்கிற கட்சி. 70 ஆண்டு திமுக சீமான் ஒருத்தன் வந்த பிறகுதான், தமிழ் தேசியம் இந்த மன்னத்திலே பேசப்பட்ட பிறகுதான், மொழிப்போர் தியாகிகளுக்கு நாம் மகிழ்ச்சி வீர வணக்கம் செலுத்தின பிறகுதான் மொழிப்போர் தியாகி கீழப்பட சின்னசாமி குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுக்குது. வெக்கமா என்ன உனக்கு? உனக்கு ஊர் முழுக்க வீடு, நாடு முழுக்க காம்ப்ளெக்ஸ், நாடு முழுக்க பள்ளிக்கூடம், கல்லூரி, லட்சம் கோடிக்கு சொத்து. எதை பயன்படுத்தி? கீழப்படு சின்னசாமியுடைய தியாகத்தை பயன்படுத்தி வளர்ந்துட்டு 75 வருஷம் கழிச்சு கீழப்படு சின்னசாமிக்கு வீடு கட்டி கொடுக்குது. இப்பதான் தெரியுது இமானுவேல் சேகரனார, இப்பதான் தெரியுது முத்துராமலிங்க தேவர, இப்பதான் தெரியுது மருது வாண்டியர. இப்ப போயிட்டு வீர வணக்கம் வீர வணக்கம் ஆகத்த வகையில வீர வணக்கம் வீர வணக்கம். இப்ப நேற்று 37 பேர் சொன்னாங்கல்ல, பயிற்சி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அவன் போன உடனே இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க? மொழிப்போர் தியாகிகள் வாழ்க, கலைஞர் கருணாநிதி வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, மொழிப்போர் தியாகிகள் குறித்து அப்படின்னு. இப்போ இந்த 37 பேர் போய் அவன் நாம் தமிழர் கட்சி திமுக சேர்ந்து நினைக்கிறான். அவன் திமுகவே நாம் தமிழ் கட்சியா மாத்திக்கிட்டு இருக்கான். ஏய், சொர போட்ட வேற எது முளைக்கும்? சுரக்கா வேலை போட்ட சுரக்கால தான் முளைக்கும். சீமான் தம்பி எங்க போனாலும் சீமான் தம்பி சில பைய ஈன பயிலா இருப்பான், ஈத்த பயிலா இருப்பான், பிக்காளி பயிலா இருப்பான், சில பைய இருப்பான். பிக்காளி பையனா என்னன்னு கேட்டாங்க எங்க அண்ணன். அவர் பிக்காளி பையன் சொல்லிட்டாருங்க. எங்க ஊர்ல சாதாரணமா சொல்லுவோம். யார சொல்லுவோம்? நில அபகரிப்பு பண்றவன் பிக்காளி பையன், ஆத்து மண்ண கொள்ளடிக்கிறோம் பிக்காளி பையன், கனிமவளத்தை கொள்ளடிக்கிறோம் பிக்காளி பையன், அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல எஃப்ஐஆர் லீக் பண்ண அயோக்கிய பையன் பிக்காளி பையன். தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வந்தா பாலாடு தேனாடு ஓடும், நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரகசியம் எங்க இருக்கு, நீட் தேர்வு நீக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் மத்திய அரசு கிட்ட நீட் தேர்வை நீக்கக்கூடிய அதிகாரத்துக்கு சொல்ற செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். சொல்றவன் பிக்காளி பையன். கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும்போது கம்பக்குட்ட கையை வச்சு படுத்துக்கிட்டு கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்க பாடுபடுவோம். போன ஆண்டு 1922 போனது உண்மை. ஏன்னா இங்க ஆட்சி நிக்காது, இங்க ஆட்சி நிறுத்த போச்சு, தாத்தா வந்து போச்சு, கேட்க முடியாது. ஏண்டா நீ மட்டும் திராவிடம் தான் தமிழன் அப்படின்னு சொல்ல கேட்டா கால்டுவல் சொல்லிட்டாரு. கால்டுவல் சொல்றாரு. ஏய், என் பேர் துரைமுருகன். எங்க அண்ணன் சீமான் எங்க துரைமுருகன் கூப்பிடணும். திடீர்னு அவரு வாங்க மிஸ்டர் மகேஷ்குமார் அப்படின்னா என்னடா என் பேர் மகேஷ்குமார் துரைமுருகன், நான் உனக்கு மகேஷ்குமார் கூப்பிடுறேன். எங்க ஆத்தா போஞ்ச பேர் துரைமுருகன். துரைமுருகன் கூட்ட நான் திரும்பி மகேஷ்குமார் கூட நான் ஏன் திரும்பி பார்க்கணும்? நான் தமிழன். கால்டுவல் ஒருத்த வந்து
வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டு மக்களை திராவிடர்கள் அழைத்தார். எப்படி வடநாட்டுக்காரன் என்னைய திராவிடன் அழைச்சான்னு சொல்லி எங்கிருந்தோ அந்த கால்டுவல் சொன்னதை பிடிச்சுக்கிட்டு எதையோ பிடிச்சு தொங்குற மாதிரி அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இவன் என்னைய திராவிடங்களா அதை நொறுக்கிறாரு. ஏன் சீமான் மேல ஆவது? ஏன் சீமான் மேல இத்தனை விமர்சன வன்முறை எவ்வளவு ஊத்திது? திராவிடன் 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 சொன்னத செருப்ப கரட்டி அடிச்சு, கருப்பு சோப்பு செருப்ப கரட்டி அடிச்சு, நீ தமிழன் நான் தெரிஞ்ச இதே திருநெல்வேலியில பங்கு வச்சுக்கிட்டு மஞ்சள் சோப்பை கையில கட்டிக்கிட்டு மஞ்சள் சோப்பை பொட்ட வச்சுக்கிட்டு குரு பூஜைக்கு போய் முத்துராமலிங்க தேவர் வாழ்ன்னு சொன்ன என்னை தேசிய தலைவர் பிரபாகரன் வாங்க என்று சொல்ல வைத்தவன் எங்க சீமான்டா. நாங்க போட்டாவுக்காக நிக்கிறா, டேய் உங்களை போறதுக்காக நிக்கிறோம்டா. நீ நினைச்சிட்டு இருக்கா, டேய் நினைக்கிறான் நாற்பக்கமும் எதிரிகள் நடைமுறை நம் தமிழ்த்தாய் என்பது போல நாற்பக்கமும் எதிரிகள் சீமான் நிற்கிறார். என்ன செய்ய முடியும்? நீ விஜயகாந்த காலி பண்ணிட்ட. ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாது, அதனால விஜயகாந்த காலி பண்ண. விஜயகாந்த காலி பண்ண மாதிரி எங்க அண்ணன் சீமான காலி பண்ண முடியாது. ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு, எங்க அண்ணன் சீமானுக்கு தலைவர். உலகத்தின் 24 படைகளை எதிர்த்து ஓடவிட்டு 30 ஆண்டு காலம் தனித்தமிழத்தை கட்டமைத்த எங்களுடைய தலைவன் மேதவே பிரபாகருடைய அரசியல் புரிதல் நாம் தமிழர் கட்சி. என்னைய சோதனை வந்தது, அதிகாரிகள் கேட்டாங்க, உங்க அண்ணன் சொல்லுங்க, கட்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட கட்சி, ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் கட்சி, எந்த மாற்றுக்கிறது இல்ல. உங்க வீட்டுக்கு சோதனை நாங்க வந்திருக்க கூடாது, ஆனா வேற வழியில வந்துட்டோம். ஆனா உங்க அண்ணன் சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, தலைவர் படம் உறுப்புங்க, உங்க தலைவர் படம் உறுப்பினர் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துருங்க அண்ணன் சொன்னேன். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு இந்த சோதனைக்கு திருப்பி வர சொன்னாங்க என்கொயரிக்கு. அப்போ சொன்னேன், அண்ணன் என்ன சொன்னாருங்கல்ல, அந்த தலைவர் படம் இல்லை என்றால் என் கட்சியை தேவையில்லைன்னு சொன்ன எங்களுடைய அண்ணன் சீமானுக்காக நாங்க நிக்கிறோம். தேவையை கூட்டு வந்து 2004 புலிகளால் துரோகி என்ற தேச துரோகி என்று அழைக்கப்பட்ட ஒரு கருணாவர், ஒரு பிக்காரி பையன், ஒரு பீத்திர பையன், ஒரு ஈத்திர பையன், ஒரு ஈர பையனை கூட்டு வந்து எங்களை வீட்டுல ஆள பெரிய ஆளா கூட்டோட போ போ இந்த சித்தப்பு சொன்னா போ போய் வீட்டுல பெரிய மனுஷனை கூட்டுவாங்க மாதிரி பருத்திகள் சொல்ற மாதிரி பெரிய மனுஷனா கூட்டோட. டேய் நாங்க வேற ரகம்டா, பணத்துக்காக எதுக்கும் நாங்க ஆசைய மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க காமராஜர் நாடார் வாங்கி, அதுதான் சொல்லுவாங்க. என்ன சொன்னாரு, காமராஜர் நாடார் தான், மண்ணை நாடார், பொன்னை நாடார், பதவியை நாடார், பொருளை நாடார், அந்த மாதிரி எதையும் நாடாத ஒரு கூட்டம். நீ எதுக்கு காசே நம்ம எப்படிங்க பிரச்சாரத்துக்கு போறீங்க? தேர்தலுக்கு காசு தேவையில்லை, பணம் தேவையில்லை, தமிழ் இனம் போதும் என்று ஒரு அரசியல் கட்சி இந்திய நிலப்பரப்பு நினைத்திருக்கிறது. தமிழர்னு பேசுறீங்களப்பா, தமிழுக்காக உங்க அண்ணன் சீமான் என்னப்பா செஞ்சாரு, நாம் தமிழ் கட்சி என்னப்பா செஞ்சு கேட்கிறான். டேய் 70 வருஷ திமுக செய்யாதை நாம் தமிழ் கட்சி இந்த நிலத்தில் செய்தது. 1000 ஆண்டுகள் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழ் இல்லை. சீமான் என்ற மகன் காட்டு கருவியலமான முளைத்திருக்கிற அருணையூர் கிராமத்திலிருந்து வந்த சீமான் என்ற ஒரு மகன் வந்த பிறகுதான் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலே தமிழ் இன்னைக்கு ஒழிக்கிறதா, அது சீமான் தான் காரணம். தமிழ் தெருக்கிற தமிழ் எங்கேயாவது ஒழிஞ்சிருக்குன்னா அதுக்கு அண்ணன் சீமான் தான் காரணம். எத்தனை அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க செய்யறோம். எங்களை பார்த்தா கோவில்ல ஓம் சுக்கலாம்பிரதம் ஹே நக்கலாம்பிரதம் ஹே ரம் பேசுறவங்க கூட சீமான வர்றான்னா நமச்சிவாயா வாழ்க, நாதந்தால் வாழ்க, இவை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க அப்படின்னு போறாங்க. இதுதான் தமிழ் தேசிய எழுச்சி, பிரபாகரன் பிள்ளைகளை புரட்சி, செந்தமரன் சீமான் பற்ற வைத்த நெருப்பு. இதுதான்டா. நீ ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஒரு ஓட்டு. எங்க அண்ணன் தபுசங்கர் கவிஞர் எழுதியிருந்தாரு, எவனவனோ கவிஞருங்கிறான், ஆனா தமிழ் தேசிய இனத்திற்கென்ற ஒரு அருமையான கவிஞர் எங்க அண்ணன் தபுசங்கர். அந்த தபுசங்கர் இருந்தாரு, ஈரோடு கிழக்குல 2 போட்டி தான், ஒண்ணு ஒளி வாங்கி இன்னொன்னு கடன் வாங்கி. 3 லட்சம் கோடி கடன் வாங்கி நிக்கிற அந்த கடன் வாங்கி இன்னொன்னு ஒளி வாங்கி. இது சாதாரண ஒளி வாங்கி இல்ல மக்களே, காமராஜர் பேசிய மைக்கு இது ஒளி வாங்கி. முத்துராமலிங்க தேவரும் ஜீவானந்தமும் சிங்கார வேலும் எங்களுடைய தாத்தன் பாரதிதாசனும் பாரதியும் பட்டுக்கோட்டை கல்யாணமும் பேசிய ஒளி வாங்கி உங்கள் பிள்ளைகள் கையில் வந்திருக்கிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு நேர்மையை பொய்ய மட்டுமே கேட்டு பழகின கருணாநிதி ஸ்டாலினே பேசுகிற பொய்ய மட்டுமே கேட்ட மைக்கு முதல் முறையாக உண்மையை பேசுகிற, உறக்க பேசுகிற, உறுதியாக பேசுகிற, இறைவனை பேசுகிற செந்தமரன் சீமான் கையிலே கிடைத்திருக்கிறது. இறுதியாக எங்களுடைய தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தை சொன்னாரு, எல்லாரையும் வீழ்த்திட்டான், திராவிடத்தை ஏத்தவன் பெரியார தொட்ட கெட்ட, திராவிடத்துல மோத செத்த பஞ்சு போடுவாங்க, அது மாதிரி போட்டாங்க. எங்க தாத்தா சொன்னாரு, புஜபல பராக்கிரமம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும், அறிவாளியால்
நாட்டை ஆள முடியும். இந்த ரெண்டும் உள்ளவன், அறிவாளியால் சிந்திக்க முடியும். இந்த ரெண்டும் உள்ளவன் மட்டுமே நாட்டை ஆள முடியும். head can think, shoulder can fight, head and shoulder combined ஒழுங்காரு. அப்படி வீரமும் அறிவும் தமிழ்நாட்டின் ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான். வீரமா நிற்பாரு, சிக்ஸ் பேக் சிங்கம். போராட வீரத்தோட அறிவா அவரை போல தர்க்கம் செய்கிற தலைவன் இந்திய நிலப்பரப்புல கிடையாது. பிரசாந்த் கிஷோரே தம்பி, பிரசாந்த் கிஷோரே தம்பின்னு சொன்னாரு. எவனா சொல்லுவானா பி கே பிரசாந்த் கிஷோர் இருக்கல, அவரை தம்பி பிரசாந்த் கிஷோர், நீங்க உங்க இனத்துக்கு உண்மையா இருக்க மாதிரி நான் என் இனத்துக்கு உண்மையா இருக்கிறேன்னாரு. அதோட போனவன் தான், அப்புறம் திரும்பவே இல்லை. அவன் அன்னைக்கு வண்டி ஏறினவன் தான். ஆத்தாடி ஏய் சொல்றத வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்ல பாருல வடிவேல் படத்துல, அது மாதிரி போயிட்டான். லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாப்ல, லெப்ட் ஹேண்ட் போடா இக்னோர் இட் பாரு. அது மாதிரி ஒரு ஆள் நமக்கு சண்டை செய்ய கிடைச்சிருக்காரு. நீ மாப்போசியை வீழ்த்திருக்கலாம், நீ சீப்பா ஆதித்தனாரை வீழ்த்திருக்கலாம், நீ அண்ணல் தங்கோவை வீழ்த்திருக்கலாம், நீ ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாச வரலாறு மறைச்சிருக்கலாம், நீ முத்துராமலிங்க தேவர சாதி பட்டம் கிடைக்கலாம் கட்டிருக்கலாம், தேசிய பிரபாகரன் நீ குறுகிய வட்டத்தில் அடைக்க நினைச்சிருக்கலாம். இவருடைய மொத்த உருவமாக மொத்தமா உங்களை வச்ச செய்ய வந்திருக்க ஒத்த ஆளு எங்க அண்ணன் சீமான். அன்பிற்குரிய மக்களை அவருடைய கரத்தை வலுப்படுத்த ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.